வேதாமத்தின் தேவன் மனிதனை கொல்லத்தக்கதாக சோதனைக்குள்ளாக நடத்துகிறவர் அல்ல, மாறாக மனிதனுக்குள்ளாக ஜீவன் உண்டாகத்தக்கதாக அவர் சித்தம் கொண்டு நம்மை பிறப்பித்ததாக வசனம் 18 சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தை கர்ப்பம் தரித்து மரணத்தை அடையும் பொழுது ஒரு குழந்தையை எப்படி பெற்றெடுக்கிறாளோ ஒரு தாய், அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு ரூபமும் ஒரு சாயல் இருக்கிறதோ, அதே போல வசனம் 18 பிதாவாகிய தேவன் நம்மை வசனத்தை கொண்டு பெற்றெடுத்ததே ஆனால் பெற்றெடுக்கப்பட்ட நமக்கு ஒரு ரூபமும் சாயலும் இருந்துதான் ஆக வேண்டும். மறுபடியும் பிறந்த உங்களுடைய மறுபடிய பிறப்பின் சாயல் என்ன? எப்படி அந்த சாயல்? ராஜ்யத்தில் பிறந்தவர்களாகிய நீங்கள், மறுபடியும் பிறந்தவர்களாகிய நீங்கள், உங்களுடைய சாயல் அந்த பிறப்புல எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுடைய சாயல் எப்படி இருக்கிறது? பார்க்க விரும்புறீங்களா? ஜேம்ஸ் சாப்டர் 1 வசனம் 19 25 வசனங்கள் தமிழ்ல நாம் முதல் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். James, the slave of the Lord Jesus Christ, crystal clearly revealed that the God of the Bible does not tempt anyone in order to put them to death. ஒரு மனுஷனை கொல்லத்தக்கதாக அந்த மனுஷனை சோதனைக்குள்ளாக வேதாமத்தின் தேவன் நடத்துவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசுவின் அடிமையாகிய ஞானி யாக்கோபு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டதை கடந்த சில வாரங்களாக உங்கள் மத்தியிலே போய்த்துக் கொண்டு வந்தேன். வேதாமத்தின் தேவன் மனிதனை கொல்லத்தக்கதாக சோதனைக்குள்ளாக நடத்துகிறவர் அல்ல, மாறாக மனிதனுக்குள்ளாக ஜீவன் உண்டாகத்தக்கதாக அவர் சித்தம் கொண்டு நம்மை பிறப்பித்ததாக வசனம் 18 சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 18 ஒரு விசை வாசியுங்கள். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறதாக சொல்லப்பட்ட வசனம் 17 பரத்திலிருந்து புறப்பட்டு வந்தது சத்தியமுள்ள வசனம். அந்த சத்தியமுள்ள வசனத்தை கொண்டு சத்தியமுள்ள பிதாவாகிய ஜோதிகளின் தேவன் நம்மை மறுஜென்மம் ஒழுக்கினாலே மறுபடியும் பிறப்பித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவிர பூமியிலிருந்து பொல்லாங்கு நிறைந்ததை கொண்டு நம்மை சோதித்து நாம் மரணமடையத்தக்கதாக நம்மை சோதிக்கிறவர் அல்ல வேதாமத்தின் தேவன். நமக்குள்ளாக ஜீவன் புறப்படத்தக்கதாக பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதா என்பதன வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒளி உள்ள இடங்களிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த காலத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒளி இல்லாத இப்பிரபஞ்சத்திலிருந்து புறப்பட்டு வருகிற எந்த பொல்லாங்கை கொண்டு தேவன் நம்மோடு கூட ஈடுபடுகிறவர் அல்ல. வேதாமத்தின் தேவன் ஜோதிகளை உருவாக்கின ஜோதிகளின் கர்த்தர், ஒளி உள்ள கர்த்தர் கிட்டந்து ஒளிமயமான காரியங்கள் தான் புறப்பட்டு வருகிறது. அப்படி பரத்தில் இருக்கிற பரம பிதாவாகிய கர்த்தர் கிடந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை கொண்டு அவர் நம்மை மறுஜென்ம முழுக்கினாலே ஜெனிப்பித்து ஜீவனை ஏற்படுத்தினாரே தவிர மரணமடையத்தக்கதாக பாவம் கர்ம தரிப்பதற்கு அவர் பொல்லாங்க கொண்டு நம்மை சோதிக்கிறவர் அல்ல என்பதை வேத வாக்கியம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு எப்படி ஒரு வடிவு இருக்கிறதோ, ஒரு சாயல் இருக்கிறதோ, ஒரு ரூபம் இருக்கிறதோ, அதே போல வசனம் 18 வசனத்தை கொண்டு நம்மை மறுஜென்மம் ஒழுக்கினாலே பெற்றெடுத்த பிதாவாகிய தேவன் பெற்ற நமக்கு ஒரு வடிவு கொடுத்துதான் இருக்க வேண்டும். இன்றைக்கு அதை குறித்துதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். யாக்கோபு மேல்நோட்டமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டது போல இருக்காது சம்பவங்கள்.
எதோ எங்கெங்கே பேசி அப்படியே திருச்சி விட்டது போல இருக்கும் நீங்கள் மேல்நோட்டமாய் வாசிக்கும் பொழுது. அதை சத்தியமுள்ள ஆவியோட உதவியோடு கூட வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான் எப்படியாப்பட்ட காரியங்களை உள்ள ஜோடித்து வைத்திருக்கிறார் என்பது புதைக்கப்பட்ட முத்துக்கள் போல் இருக்கிறது. பாவத்தை கர்ப்பம் தரித்து மரணத்தை அடையும் பொழுது ஒரு குழந்தையை எப்படி பெற்றெடுக்கிறாளோ ஒரு தாய், அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு ரூபமும் ஒரு சாயல் இருக்கிறதோ, அதே போல வசனம் 18 பிதாவாகிய தேவன் நம்மை வசனத்தை கொண்டு பெற்றெடுத்ததே ஆனால் பெற்றெடுக்கப்பட்ட நமக்கு ஒரு ரூபமும் சாயலும் இருந்துதான் ஆக வேண்டும். என்ன அந்த ரூபமும் அந்த சாயல்? இதை இன்றைக்கு நான் வெறும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எவ்வளவு பேருக்கு தெளிவாக தெரியும் நான் பரலோக பிதாவாகிய தேவன் கிட்டேருந்து பிறந்தவன் என்று? எவ்வளவு பேர் இங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா? அது மறுபடியும் பிறந்த உங்களுடைய மறுபடியும் பிறப்பின் சாயல் என்ன? எப்படி இருக்குது அந்த சாயல்? சரீரத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு வடிவு இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியுது, தலை முடி கை காலம் இந்த வடிவில் இருக்குதுன்னு. பரலோக ராஜ்யத்தில் பிறந்தவர்களாகிய நீங்கள், மறுபடியும் பிறந்தவர்களாகிய நீங்கள், உங்களுடைய சாயல் அந்த பிறப்பில் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுடைய சாயல் எப்படி இருக்கிறது? பார்க்க விரும்புறீங்களா? பிறந்த குழந்தை பார்க்கிற அளவுக்கு ஒரு வடிவு இருக்கிறது இல்லையா? அதே போல பரலோக ராஜ்யத்தில் சத்திய வார்த்தையை கொண்டு நம்மை பிறப்பித்த தேவன் எந்த வடிவில் நம்மை பிறப்பித்திருக்கிறார் என்பதான ஒரு ஷேப் நம்மளுக்கு தெரிய வேண்டாமா? பார்த்திருக்கிறீங்களா நீங்க உங்களை எப்படி நீங்க பொருந்து எந்த வடிவில் நீங்க இருக்கிறீங்கன்றது பேர் பார்க்க விரும்புகிறீர்கள். உங்களுடைய பருத்துக்குரிய பிறப்பில் இருக்கிற வடிவு என்ன என்பதை என் ஆல்பம் இருக்கு, நிஜமா இருக்கு. உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்பி நீங்க பார்க்க விரும்புறீங்களா? ஏன்னா பிறந்த குழந்தைகிட்ட என்ன தான் அந்த குழந்தைய நீங்க கண்ணாடியில் காட்டினாலும் அந்த குழந்தைக்கு தெரியாது. குழந்தையுடைய சுய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அது பார்க்குது. அதே போல உங்களையும் வேதத்தில் இருக்கிற ஆல்பம் எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது நீங்க உங்களை பார்த்துக்கோங்க. இது மாம்சிகமான பிறப்புல வந்த வடிவல்ல, பரலோக பிதாவாகிய தேவன் உங்களை பிறப்பித்து போது கொடுத்த வடிவு இருக்கிறது. அந்த ஷேப் நீங்க பார்க்க விரும்புறத நான் காட்டுறேன். ஆல்ரைட், முதலாவது நம்மை பிறப்பித்த பிதாவாகிய தேவனுடைய வித்து என்ன? 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். நம்மை எதை கொண்டு ஜனிப்பித்தார்? அப்ப அந்த சத்திய வசனத்துல தான் ஒட்டுமொத்த வடிவு அடங்கியிருக்க வேண்டும். புருஷனுடைய வித்திலிருந்து எப்பொழுது தாயின் கருவுக்குள்ளாக பிரவேசிக்கிறதோ அந்த வித்தில தான் வடிவு இருக்கிறது. இந்த இடத்துல வேத வாக்கியத்தை எதற்காக நான் வித்து என்று சொன்னேன் என்றால் வசனம் 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் கவனிங்கள். வசனம் 18 சொல்ல போற சத்தியமுள்ள வார்த்தையே வசனம் 21 நாட்டப்பட்டதான வசனம் என்று சொல்லப்பட்டது. எதை நம்ம நாட்டுறோம்? பொதுவாக செடியை நாட்டுகிறோம் அல்லது விதையை போடுகிறோம் மண்ணுக்குள்ளாக. எதற்காக? அந்த விதை போடும் பொழுது விதையா இருக்கும். அந்த விதை மண்ணிலிருந்து போய் வளரும் பொழுது வடிவு காண்பிக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய வித்தாகிய விதை போல இருக்கிற வசனத்தை போட்டு உங்களை என்னையும் பிறப்பிச்சிட்டாரு. ஆனா இப்ப இந்த விதை செடியா இருக்கிறதா இல்ல காம்பா இருக்கா, இலை ஏதாவது வந்திருக்குதா, பூ பூத்து இருக்குதா, கனி கொடுக்கிற நிலையில இருக்குதா இல்லையான்றத இப்போ பிறந்த உங்களையும் என்னை நாம இப்ப வேதத்துல பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய 2வது பிறப்பாகிய பரம பிறப்பிலே உங்களுக்கு வடிவை கொடுப்பது பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் உங்களுடைய 2வது பிறப்புல உங்களுக்கு ஒரு நல்ல வடிவு ஷேப் கொடுக்கிறது. லைக்னஸ், இமேஜ், ஃபார்ம். ஆனா அந்த விதை உங்களுக்குள்ள ஒன்றும் விதையாகுதா இல்ல இந்த விதை பிசாசு கொத்தின் போயிடானான்னு தெரியல. ஆகையால் மாம்சிகமான முதலாவது பிறப்பாகி இந்த மாம்சிகமான பிறப்பை வைத்து யாருமே விசுவாசிகள் எடை போடக்கூடாது. இந்த ஒரு மாம்சிகமான பிறப்பை நீங்கள் கிளீனா பார்க்கும்போது நாளுக்கு நாள் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நபர்கள் நீங்க இப்ப பார்க்கும்போது அவங்க வேற ஷேப்ல இருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நபர்கள் நீங்கள் இப்ப பார்க்கும்போது அவங்க வேற வடிவில் இருக்கிறாங்க. ஆகையால் வேத வாக்கியம் எப்பவுமே மாம்சிகமா ஒருத்தரை பார்த்து எடை போடுவதோ நியாய தீர்ப்பதோ பண்ணாதன்னு கர்த்தர் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறார் மலை பிரசங்கத்திலே.
நியாயம் விசாரிக்காத. எதை வைத்து? சரீரத்தை வைத்து. சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை வைத்து நீ நியாயம் விசாரிக்காது. சரீரமாய் பார்த்து யாருமே நியாயம் விசாரிக்காது. சரீர தோரணையை வைத்துக் கொண்டு நம்ம எப்போதும் யாரையுமே நியாயம் விசாரிக்க கூடாது. சரீரத்துடைய ஸ்டேட்டஸை வைத்து நம்ம யாருமே எப்போதும் நியாயம் விசாரிக்கிற பழக்க முடியவர்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் நானும் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்றால் இரண்டாவது பிறப்புல அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பார்த்து நியாயம் விசாரிக்க வேண்டும். அவங்க மேல கோபப்படுற அளவுக்கு, எரிச்சல் படுற அளவுக்கு, அவங்க மேல நியாயம் விசாரிக்கிற அளவுக்கு, கோபாக்கினியை நியாய தீர்ப்பு கொண்டவர்களுக்கு அவங்க சரீரத்தை பார்த்து நியாயம் விசாரிக்கலாமா? அவங்கள பார்க்கும்போது தெரியல சீக்கிரமாய் மண்ணுக்கு போகிறவர்கள் என்று. ஆகையால் தான் இரக்கம் காண்பிக்கிறவனுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும். 2ஆம் அதிகாரம் வசனம் 13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்ப நம்ம சரீரத்துல பார்க்கும்போது என்ன பண்ண, ஒருத்தர் மீதும் இரக்கம் பாராட்ட வேண்டும். அன்பானவர்களே, இந்த முதல் பிறப்பில் இருக்கிற சரீரத்தின் வடிவு அழிவுக்குள்பட்டதா இருக்கிறது. we are subjected to futility. அழிவுக்குள்பட்ட சரீரம் இது. அதனால இந்த சரீரத்தை வைத்து நீங்கள் நானும் நியாயம் விசாரிக்க கூடாது. அவங்க சாப்பிடுறத குறித்து நியாயம் விசாரிக்க கூடாது. அவங்க போடுற உடைய குறித்து நியாயம் விசாரிக்க கூடாது. அவங்களுடைய வண்ணத்தை குறித்து நியாயம் விசாரிக்க கூடாது. எந்த ஜாதியில, எந்த மதத்தில், எந்த இனத்துல, எந்த குலத்தில் அவர்கள் பிறந்தார்கள் என்று மாம்சீகமான பிறப்பை வைத்து நீங்கள் நியாயம் விசாரிப்பது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இரக்கம் கர்த்தர் நமக்கு காண்பிக்க மாட்டார் சரீரத்தில். சரீரத்தில் எப்போதும் இன்னொரு விசுவாசி குறித்து நாம் நியாயம் விசாரிக்க கூடாது. எந்த ஏரியால பிறந்தாங்கோ, எந்த குடும்பத்தில் பிறந்தாங்கோ, என்ன அவங்க பேர், என்ன அவங்க பின்னணி என்று சரீரத்தை வைத்து நீங்கள் நியாயம் விசாரிப்பது கர்த்தர் அங்கீகரிப்பது கிடையாது. எனக்கு எல்லாரும் அவங்க பார்த்துனே இருந்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் தே பிகம் ஃபியூட்டைல். அழிவுக்குள்படுற ஷேப் வந்துட்டு இருக்குது பாடி. அதனால இன்றைக்கு நான் மாம்சீகமான விஷயத்தை பற்றி பேசவும் கூடாது, பேச வேண்டிய கட்டாயமே இல்லை. உங்களை பார்க்கும்போது நான் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். நீங்கள் என்னை பார்க்கும்போது நீங்கள் எனக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஏன்னா 2 பேரும் இரக்கம் பாராட்டித்தான் நான் வேறு வழி இல்லை. ஏன் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போகலாம் மண்ணுக்கு, நான் பின்னாடி போகலாம். இல்லை நான் முன்னாடி போயிடலாம், நீங்கள் பின்னாடி வரலாம். ஆக மொத்தம் மண்ணுக்கு தான் போகிறோம். இரக்கம் காண்பிக்கிறவங்களா இருக்கும். எவ்வளோ நாள் தான் இன்னும் வெறுப்பு பார்க்க இன்னொருத்தரை பார்த்து காட்டிட்டே இருக்கு. இந்த சரீரத்தை அப்படி பண்ணக்கூடாது. ஒன்று புரிஞ்சுக்கணும், எவ்வளோ இருக்க போகிறாங்கன்றது மாதிரி கேள்வி கேட்டு நல்லா இரக்கம் பொங்கியவரை நீங்களான ஒருவருக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். நீங்கள் நான் பார்த்து சரியான விஷயத்துல நியாயத்திற்க வேண்டியது எனக்கு 2வது பிறப்பு. அந்த பிறப்பு நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமை அடியும், ஜோதியின் மேல் ஜோதி அடியுமே தவிர நாட் சப்ஜெக்டட் டு ஃபியூட்டிலிட்டி. அழிவுக்குள்பட்ட பிறப்பல்ல 2வது பிறப்பு. 1வது பிறப்பு தான் அப்படி ஆகிப்போச்சு. அதனால இந்த சரீரம் மண்ணுக்கு ஒரு விதை போல செலுத்தப்படுகிறதாக 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அதனால சரீர விதத்தில் யாரையும் பார்த்து தயவு செய்து கண்டம் பண்றது, நக்கல் பண்றது நம்மளே பண்ணிக்கணும். அதான் பெட்டர். மற்றவங்களை பார்த்து இழிவா பேசுற அளவுக்கு அவங்க ஒன்றும் நிரந்தரமாய் இருக்கிறவர்கள் அல்ல. பூமியிலே சீக்கிரமாய் மரித்து போகிறவர்கள், மாண்டு போகிறவர்கள், பெரிய பெரிய மகான்களா இருந்து போய் அதான் முடிவு உங்கள்தான். எந்தம் வயசான நீங்க தூக்கி போட்டாங்க 6 நாள்ல செத்துருவாங்க. நீங்க வச்சுக்கினாக்க ஒரு 6 வருஷம் 6 மாசம் கூட இருப்பாங்க ஆரோக்கியமா. எது உங்களுக்கு பெட்டர்? இரக்கம் பாராட்டி அவங்களுக்கு ஆயுஸ் நாட்டில் கூட்டி கொடுக்குறீங்களா, இல்லை 6 நாள்ல கொள்ளு போட்டுறீங்களா? அதனால தான் இரக்கம் பாராட்டணும். நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒருவருக்கு ஒரு இரக்கம் பாராட்டினால் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். பாராட்டாம அவங்க சரீரம் எப்படின்னா போட்டோன்னு நீங்க மட்டுப்படுத்தி தள்ளினால் சீக்கிரமாய் அழிந்து போவார். இரக்கம் பாராட்டாதவனுக்கு இரக்கம் கிடையாது என்ற வேத வாக்கிய தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அதனால கடைசி வரைக்கும் இரக்கம் பாராட்டம் இருக்கிற நிலைமை தான் மோசமா போயிருக்கு. சரீர ரீதியிலே நாம் ஒருவருக்கொருவர் மட்டுமா நினைக்கிற வேலையை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா நீங்கள் நானும் சீக்கிரமாய் மாண்டு போகிறோம். வகையால் இரக்கம் பாராட்டணும், மன்னிக்கணும், ஏதாவது கொடுக்கணும், அங்கீகரிக்கணும், வாழ்த்தணும், ஜெபிக்கணும். ஏன்னா செத்து போயிடுவோம் சீக்கிரம். அதனால சரீர ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்ட வேண்டியதில்லை. உங்கள் ஃபோட்டோ எனக்கு தெரியும், என் ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும். 2 பேரும் பார்த்து தான் இருக்கிறோம். ஏன்னா இது எப்போ மண்ணுக்கு போகிற மாதிரி இருக்குது மூஞ்சி. ஆனால் 2வது பிறப்பில் பரலோக பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வடிவை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது அழியாத வடிவு, அது வெளிச்சமுள்ள ஷேப், அது பலவீனப்படாத 2வது பிறப்பின் வடிவு, அது அழிந்து போவாத. சில பேர் சில வருஷங்களுக்கு முந்தி எடுத்த போட்டோ இப்ப பார்க்கும்போது அப்போ நான் எப்படி இருந்தேன் இப்ப பாரு எப்படி. அது 1வது பிறப்புடைய வடிவு அப்படிதான் அது. ஆனா 2வது பிறப்பு அப்படி இருக்காது. 2வது பிறப்பு எப்படி இருக்கும்? 1ஆம் வசனம் 18. அவர் சித்தம் கொண்டு
தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நன்றாக கவனிக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பு முழுக்க முழுக்க எந்த சிருஷ்டிப்புக்கு அடுத்த வடிவா இருக்கிறது? தம்முடைய சிருஷ்டிப்புகளில் நாம் முதற் பலன்கள் ஆகத்தக்கதாக அவர் சத்திய வசனத்தால் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்ததாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சிருஷ்டிப்பிலே நம்மை கர்த்தர் கடைசியில சிருஷ்டித்தார், 6வது நாளிலே. ஆனால் கர்த்தருடைய வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியில புதிய சிருஷ்டிப்பில நம்மை முதலாவதாக சிருஷ்டித்தார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. கர்த்தருடைய வரப்போகிற சிருஷ்டிப்பில கிறிஸ்தவர்களாகிய நம்மை முதலாக சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கர்த்தர் முதலாவதாக உண்டாக்கியது இந்த முதல் சிருஷ்டிப்பில வெளிச்சத்தை. ஆனால் வரப்போகிற கர்த்தருடைய புதிய சிருஷ்டிப்பு இயேசுநாதருடைய புதிய ராஜ்யத்திற்கு அடுத்த மகிமையின் சிருஷ்டிப்பிலே விசுவாசிகளாகிய நம்மை வெளிச்சம் உள்ளவர்களாக மறுஜென்ம மொழிக்கினாலே பெற்றெடுத்து சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப நம்மளுடைய இந்த இரண்டாவது பிறப்பு முழுக்க முழுக்க எந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்டது? வரப்போகிற புதிய சிருஷ்டிப்புக்கு அடுத்த சிருஷ்டிப்புக்கு சம்பந்தப்பட்டது. இந்த இரண்டாவது பிறப்பு எதுக்கு சம்பந்தப்பட்டதல்ல? இந்த சிருஷ்டிப்புக்கு சம்பந்தப்பட்டதல்ல. எது? இரண்டாவது பிறப்பு. அதனால தான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, என்னை தாழ்த்தி நான் வேண்டிக் கொள்கிறேன். முதல் சிருஷ்டிப்பில் இருக்கிற அந்த பரிதாபமான சரீரத்தை கண்டு நீங்கள் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கம் பாராட்டி தான் ஆக வேண்டும். ஏன்னா ரொம்ப நாள் வாழ மாட்டோம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இரக்கம் பாராட்டணும், பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் இரக்கம் பாராட்டணும். நீங்களும் நானும் இந்த முதல் சிருஷ்டிப்பிலே நிரந்தரமாக இருப்பது கிடையாது. ஆகையால் இரண்டாவது பிறப்பு வரப்போகிற கர்த்தருடைய புதிய சிருஷ்டிப்புக்கு அடுத்த சாயலா இருக்கிறது. இது காட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன் தெரியுமா? கர்த்தர் எதுவுமே ஒன்னும் சிருஷ்டிக்கல. இரண்டாவது சிருஷ்டிப்பாகிய புதிய சிருஷ்டிப்புல கர்த்தர் எதுவுமே இன்னும் உண்டாக்கவில்லை. எந்த பறவையை உண்டாக்கவில்லை, எந்த மிருக ஜீவன்களை உண்டாக்கவில்லை, திருப்ப புதிய வெளிச்ச சுடர்கள் எதுவுமே உண்டாக்கவில்லை. பூமியில நடமாடுற எந்த சிங்கப்புலி எத்தையும் இன்னும் புதிய சிருஷ்டிப்பாளர் உண்டாக்காத பட்சத்துல புதிய சிருஷ்டிப்பு இப்படிதான் இருக்கும் என்று ஒரு டெமோ பீஸ் எடுத்து காண்பிக்க முடியாது. ஒட்டுமொத்த கர்த்தருடைய புதிய சிருஷ்டிப்புல நம்மை இந்த பழைய சிருஷ்டிப்பாகிய கூடாரமாகிய இந்த சரீரத்துல புதிய சிருஷ்டிப்புக்கு அடுத்த உள்ளான மனுஷன் சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு. ஆகையால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, உள்ள பிறந்த இரண்டாவது பிறப்புக்கு அடுத்த அந்த குழந்தையுடைய வடிவு என்ன என்பதற்கு. இன்னும் கர்த்தர் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்காத பட்சத்திலும் நம்மை சத்திய வசத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிற காரணத்து நிமித்தமாக இரண்டாவது பிறப்புடைய சாயல் என்ன என்பதான கேள்விக்கு பதில், எந்த வசனத்தை கொண்டு அவர் பிறப்பித்தாரோ அந்த வசனம் தான் நமக்கு பதில் கொடுக்கும். சும்மா நான் இப்போதைக்கு வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் வசனம் 25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து உற்று பார்த்து 24 25 வாசியுங்கள். நான் அதை தொடர்றதா இல்ல, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். 3 ருசி காண்பிக்கும்படியாக. 24-25. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். தன்னுடைய சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. பூரண பிரமாணம் என்று இந்த இடத்துல யாக்கோபு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். என்ன அந்த பூரண பிரமாணம்? பரத்திலிருந்து ஜோதியில் பிதாவினத்தில் வந்த திருவசனம். அது அங்க போகும்போது நான் அப்புறமா சொல்லுவேன். அந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். ஆகையால் பரத்திலிருந்து புறப்பட்டு வந்த சத்திய வார்த்தையை கொண்டு நம்மை ஜெனிப்பித்த பிதாவுடைய இரண்டாவது பிறப்பில் இருக்கிற வடிவு என்ன என்பதான கேள்விக்கு பதில் அந்த விதைத்தான், விதையாகி அந்த வார்த்தை தான் நமக்கு காண்பிக்கும். ஆகையால் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நானும் பார்த்துட்டு இரண்டாவது பிறப்பில் இருக்கிற அந்த வடிவு என்ன என்பதை நாம் கிரகிக்க வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் இன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரம் எப்படி அந்த இரண்டாவது பிறப்பில் உண்டான வசனமாகிய விதையை பார்த்து அதோடைய வளர்ச்சி எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது, இரண்டாவது பிறப்பில் பிறந்த நான் என்னுடைய இரண்டாவது பிறப்பில் இருக்கிற அந்த இரண்டாவது வடிவு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வாரம் தான். ஆனால் அதற்கு தடையா இருக்கிற ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிப்புடன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள்.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு யாவரும். வசனம் 18ல சொல்லப்படுற சத்திய வசனத்தினால் பிறந்த யாவரும், அது முக்கியமா ஊழியக்காரனும். சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஊழியக்காரனுக்கு சத்திய வசனம் தேவையில்லை என்றது பொய். அது வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறது. ஊழியக்காரனுக்கு வேத வாக்கியம் தேவையில்லை என்பது அவருடைய எண்ணம் அப்பொழுது இருந்தபடியால் தான் யாக்கோபு ரொம்ப தீவிரமாய் சொல்ற வார்த்தை 3ஆம் வசனம் 1. என் சகோதரரே, அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆதிருப்பீர்கள். யார் ஆவாதீங்க? போதகருக்கு என்ன தேவை? ஊழியக்காரன் முதற்கொண்டு யாவரும் என்ன செய்ய வேண்டும்? 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கேட்கிறதற்கு தீவிரமா என்பதை வார்த்தை மாதிரி ஷார்ட்டா நான் சொல்லி முடிச்சுட்டு, அந்த கோபம் பேசுறது தான் இன்னைக்கு நான் சொல்லுவேன். அதுதான் ரொம்ப பெரிய தடையா இருக்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய 2வது பிறக்கூடிய வடிவு பார்ப்பதற்கு சொல்வதற்கு முந்தைய 1வது 19 வாசியுங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். நீங்கள் எந்த தீவிரத்தை காண்பிக்க வேண்டும்? கேட்கிறதற்கு. ஏனென்றால் வசனம் 18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நன்றாக கவனிக்கணும். கர்த்தர் பிதாவாகிய தேவன் நம்மை சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கும் பொழுது நம்முடைய முதல் படி என்ன? கேட்டதுதான். நீங்கள் நானும் சத்தியத்தை கேட்காமல் அவர் நம்மை மறுஜென்மம் முழுக்கினால் பெற்றெடுக்கவில்லை. நீங்கள் நானும் மறுபடியும் பிறப்பதற்கு நம்மை அவர் பண்ண முதலாவது வேலை என்ன? திருவசனத்தை கேட்டது. ஆரம்பத்தில் கேட்ட அந்த ஒரு விஷயம் மாத்திரம் போதும் என்று நிறுத்திவிடக் கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்தது. நீங்களும் நானும் திருவசனத்தை கேட்பது நிமித்தமாக கர்த்தர் வார்த்தை கொண்டு நம்மை மறுஜென்ம முழுக்கினாலே பெற்றெடுத்திருக்கிறார். அதனால இயேசு சுவிசேஷ புஸ்தகத்தில் ரொம்ப எப்போது வார்னிங்கா சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், கேளு கேளு. எப்படி கேட்கணும் தெரியுமா? அது வசனம் 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி கேட்கணும்? அந்த வார்த்தைக்கு அப்புறமா வருகிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி கேட்க வேண்டும்? சத்தியத்தை, சத்திய வார்த்தை ஏற்றுக்கொள்ற ரீதியில் நாம் கேட்க வேண்டும். சும்மா கேட்க கூடாது. நீங்கள் சத்தியத்தை தொடர்ந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ற விதத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தீர்களானால் வசனம் 12 நிறைவேறும். 1:12. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வசனம் 1:21 வாசிக்கும் பொழுது ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். வசனம் 1:12 ஜீவ கிரீடத்தை பெறுவான். வசனத்தை கேட்பது என்பது ஏதோ சத்தம் உங்க காதுல போனது என்பதன் அர்த்தம் அல்ல. நீங்கள் கேட்கிற சத்தியமுள்ள வார்த்தை அல்லது அடியன் கேட்கிற சத்தியமுள்ள வார்த்தையை எடுத்துக்கொள்ற விதத்தில் இருக்க வேண்டும். அதை பிடித்துக் கொள்ற விதத்தில் இருக்க வேண்டும். அதை வாங்கி உள்ளத்தில் நிரப்பிக் கொள்ற விதத்தில் இருக்க வேண்டும். அப்படி கேட்கணும் அந்த வார்த்தையை. ஆகையால் தான் 1:19 சொன்ன வார்த்தை. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். ஒரு வசனம் தான் இன்றைக்கு நான் எனக்கு ரொம்ப ஆழமாய் நான் உங்கள் மத்தியில் சொல்ல பிரயாசப்படுவேன். ஆல்ரைட். முதலாவது வசனம் 19 சொன்ன வண்ணமாகவே கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க வேண்டும். எதை கேட்கணும்? வசனம் 21 சத்திய வார்த்தையை. எதற்காக சத்திய வார்த்தையை கேட்க வேண்டும்? வசனம் 18 சத்திய வார்த்தையை கொண்டு நம்மை ஜெனிப்பித்தார். அந்த சத்திய வார்த்தை எங்கிருந்து வந்தது? வசனம் 17 பரத்தில் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? பரத்திலிருந்து வந்த பிதாவுடைய சத்தியம் உள்ள வார்த்தையை நீங்களும் நானும் கேட்டது நிமித்தமாக நம்மை மறுஜென்மம் முழுக்கினாலே பெற்றெடுத்தார். எந்த வார்த்தை கொண்டு அவர் நம்மை பெற்றெடுத்தாரோ அதே வார்த்தையை நாம் தீவிரமாய் எப்போதும் ஏற்றுக்கொள்ற விதத்தில், எடுத்துக்கொள்ற விதத்தில், பெற்றுக்கொள்ற விதத்தில் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 19 கொஞ்சம் கவனிங்கள். 19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற விஷயத்துல நீங்கள் நானும் ரொம்ப தீவிரமா இருக்கணும் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தை பரத்திலிருந்து வந்தது. எதுக்கு நாம ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பேசுகிறதற்கும் கோபப்படுற விஷயத்திலும் நீங்களும் நானும் பொறுமையை காண்பிக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 19 சொல்லப்படுற அந்த பேசுகிறதற்கு பொறுமை என்பதான வார்த்தையின் அர்த்தம் என்ன? வசனம் 19 கேட்கிற ஜீவ வார்த்தை பரத்திலிருந்து வந்தபடியால் அதை நாம் ரொம்ப தீவிரமாய் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. மிஸ் ஆயிடக்கூடாது, நம்மளை தாண்டி போயிடக்கூடாது, இந்த காது வழியா வேற காது வழியா போயிடக்கூடாது. அது ஏனால் பரத்திலிருந்து வருகிறது பொருள் அல்ல, ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை பேசப்படும் ரொம்ப தீவிரமாய் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தை பேசும் பொழுது நம்முடைய வார்த்தையை நாம் பேசுற விஷயத்துல பொறுமையா இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பேசுகிற நம்முடைய வார்த்தை பரத்திலிருந்து வந்ததல்ல. புரிஞ்சுதா? ஆகிய உங்க பேச்சை என் பேச்சை கொஞ்சம் நிறுத்தணும், அவாய்ட் பண்ணணும், பேசக்கூடாது. அது இப்பிரபஞ்சத்துக்குரியது. அது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நானும் பேசுறோம். ரொம்ப தீவிரமாய் நம்ம சத்தமாய் கண்டினியூஸா பேசத்தக்கதாக, டாக்கட்டிவா இருக்கத்தக்கதாக நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வருது. நான் பரத்திலிருந்து வந்த வார்த்தையா? பூமிக்குரிய வார்த்தை நம் வாயிலிருந்து வருகிறது. இப்ப 19 வாசிக்கும் போது உங்களுக்கு கரெக்டா புரியணும், மிஸ் ஆயிடக்கூடாது. ஒன் மோர் டைம் 19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். எதை கேட்பதற்கு? பரத்திலிருந்து வர வசனம் 17, பரத்திலிருந்து வருகிற வசனம் 18 வார்த்தையை கொண்டு மறுஜென்ம முழுக்க பெற்றெடுத்தார் பாருங்க. அந்த வார்த்தையை கேட்கிற விஷயத்தில் நாம் தீவிரமா இருக்க வேண்டும். அடுத்து பேசுகிறதற்கு பொறுமையாயும். அப்ப நாம பேசுற வார்த்தை என்ன? அப்ப நாம் பேசுற வார்த்தைகள் என்ன? அது எங்கிருந்து வராதவைகள்? பரத்திலிருந்து வராதவைகள். அது ஸ்லோ டு ஸ்பீக். ஏன்னா பரத்திலிருந்து வராத வார்த்தைகள் தான் உங்களுடைய மனமும் இறுதியும் என்னுடைய மனமும் இறுதியும் ரொம்பி போய் கிடைக்குது. அது ரொம்ப விஷம் உள்ளது. அது நான் கீழே காண்பிக்கிறேன். அது பரத்திலிருந்து வராதபடியால் வாயை கர்த்தர் பேசும்போது யோபு சொல்வார் பாருங்க, என் வாயை நான் பொத்திக் கொள்கிறேன் ஆண்டவரே. வாயை பொத்திக்க வேண்டியதா இருக்கு சில. ஏன்னா என் வாயிலிருந்து வர்றது எல்லாமே இப்பிரபஞ்சத்திற்கும் அந்தகாரத்துக்கும் பேய்த்தனத்துக்கு அடுத்த வார்த்தைகள். அது உங்களையும் என்னையும் நாசமாக்கும். வார்த்தையை கொஞ்சம் பேசாம சைலண்டா இருக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்களும் நானும் கர்த்தரோட வார்த்தையை கேட்கிற விஷயத்தை தீவிரத்தை காண்பிக்காமல் கேட்ட அந்த வார்த்தையை உத்து பார்க்காமல் இருப்போமே ஆனால் நாம் பேச ஆரம்பிப்போம். நாம் பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? 19 கடைசியா. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். நீங்களும் நானும் இப்பிரபஞ்சத்தின் வார்த்தையை கொண்டு பேசினதே ஆனால் கோபம் உண்டாகும். Angry would lead to argument. Argument would lead to fighting. 4ஆம் அதிகாரம் வசனம் 1-2. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் ஏன் வருது? எதுக்கு வீட்டுல சண்டைங்க வந்துருக்குது? எதற்காக வீட்டுல அவ்வளவு யுத்தம் போல இருக்கிறீங்க? ஒரே அப்பாக்கு பிறந்த பிள்ளைகள், ஒரே தாயுடைய பாலை குடித்த பிள்ளைகள், ஒரே குடும்பமா இருக்கிற உங்க ஒரே குடும்பம், ஒரே ரத்தமா இருக்கிற உங்க குடும்பத்துல எதற்காக யுத்தங்களும் சண்டைகளும் எழும்புகிறது? காரணம், ஜீவ வார்த்தை பரத்திலிருந்து வருகிறதை தீவிரமாய் கேட்கறது மனம் இல்லாமல் இப்பிரபஞ்சம் நிறைந்த உள்ளத்திலிருந்து நாம் பேசுற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறபடியால் தான். அதனால சந்தோஷமா இருக்கிற அந்த ஒரு நல்ல இடம் எது இருந்தாலும் சரி, ஒரு விஷம் உள்ள வார்த்தை போட்ட போதும் அந்த சந்தோஷத்தை சாப்பிட்ருவாங்க. அதனால திருசபைக்காகட்டும், கல்யாணம் நல்ல விஷயத்துக்காகட்டும், சில பேர் வரலனாக்கா துக்கப்படக்கூடாது. நீங்க, நான் துக்கப்படுறதே கிடையாது, நான் சந்தோஷப்படும். கர்த்தாவே, வருகிறவர்களாவது சந்தோஷமா இருக்கிறாங்களே, வராதவங்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஏன் வராதவர்கள் நீர் தடை செய்து வைத்திருக்கிறீர், வந்தா இங்க நாசம் ஆயிடும்ட்டு. அந்த மாதிரி கல்யாணம் ஆகட்டும், நீங்க பாட்டிக்கு நான் கூப்பிட்டு யாரும் வரனாக்கா நீங்க சந்தோஷப்படணும். ஆண்டவர், நான் சொல்றது சொன்னேன், நீர் தடை செய்தீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏன் இருக்கிற 4 பேராவது நாங்கள் சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா படுறோம். ஏனென்றால் வருகிறவர்கள் நாவல ஜீவ வார்த்தை இல்லை. அன்பானவர்களே, ஜீவ வார்த்தை பரத்திலிருந்து வருகிறபடியால் நீங்க வாயை திறந்து பேசணும். உங்க வாயிலிருந்து அப்படி நீங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசியில எந்த ஊழியக்காரன் என்பதான பேர்ல யார் பேசினாலும் நீங்கள் கவனிக்க வேண்டியது இது பரத்திலிருந்து வந்ததா என்பதுதான் கேள்வி. 3ஆம் அதிகாரம்
13, 14, 15. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் நன்றாக கவனிங்கள். உங்க இருதயம் எப்படி இருக்குது? கசப்பு, விஷம், வைராக்கியம் இத்த உள்ளத்துல ரொப்பி வச்சுக்கின்னு 3ஆம் அதிகாரம் 1 நீ போதகராகிற. நீ வாயில வர்றதெல்லாம் என்ன? விஷம். ஏன்னா புதிய ஏற்பாடு எழுதப்படாத காலகட்டம் அது. இப்போ அட்லீஸ்ட் உங்க கையில புதிய ஏற்பாடு, நான் தப்பா பேசினா மாட்டிக்குவேன். விஷம் நிறைந்த இருதயம் இத்த வச்சுக்கின்னு ஊழியக்காரன் ஊழியம் பண்ணிட்டு இருப்போம். நீ மேடல் என்ன பண்றன்றது விஷயம் கிடையாது. வீட்டில் என்ன பண்ற, சிநேகிதர்கள் கூட என்ன பண்ற, என்ன பேசுற, தட்ஸ் அ பாயிண்ட். அதான் ஊழியக்காரன் பேசுதெல்லாம் பருத்துக்குற வார்த்தையை நினைச்சுக்க கூடாது. அதனால தான் நீங்கள் கவனிக்கணும், தீவிரமா கவனிக்கணும் பேசுற அப்படின்ட்டு. இவன் பேசுறது இவனோட வார்த்தையா அல்லது பரத்திலிருந்து வார்த்தையா என்பதை நீங்கள் சோதிக்க வேண்டும். ஆகையால் முதலாவது பேசுறதுல பேசக்கூடாது என்று யாக்கோபு இயேசுனாருடைய அடிமையாகிய ஞானி பேசக்கூடாது என்று சொல்லவில்லை. பேசுறது கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன்? உள்ளம் வசனம் நிறைந்த நிலையில நீ பேசினால் அதோட கனி வேற. உன்னுடைய உள்ளம் விஷம் நிறைந்த நிலையிலே வேதத்திற்கு செவிகூடாத பட்சத்தில் நீ பேசினதே ஆனால் நீ கக்குறது எல்லாமே விஷம்தான். விரியன் பாம்பு குட்டிகளை என்று கர்த்தர் இந்த பொல்லாத சந்ததியை பார்த்து ஏன் அப்படி அழைத்தார்? கக்குறது எல்லாமே விஷம்தான். வாய் திறந்து பேசுறது எல்லாமே விஷயம் தான். கொஞ்சம் பொறுமைப்படுத்துறோமான்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய பேச்சை நாம் பொறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டியதா இருக்கு. 19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆகையால் நீங்கள் பேச்சை மாத்திரம் கொஞ்சம் குறைய பண்ணி நிதானமா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பருத்துக்குற வார்த்தையை கவனிக்கிறது ரொம்ப அதிக தீவிரத்தை காண்பித்தீர்களானால் அதோட கனிகள் நான் அடுத்த வாரம் சொல்லுவேன். ஒருவேளை கேட்கறதுக்கு மனம் இல்லாமல் பேசுவதற்காக வாயை மாத்திரம் திறந்தீர்களானால் அதுல இருந்து அடுத்து வர்றது கோபம். கோபம், அந்த கோபம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆர்கே, வயலண்ட் பேஷன். அசாதாரணமான கோபம் இல்லாது. அந்த கோபம் பரத்திலிருந்து வந்ததல்ல. அந்த கோபம் நீ வார்த்தையை பேசின தெரியுமா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்தது. அது நீதியின் கோபம்னு ஒன்று இருக்குது. இந்த கோபம் என்ன தெரியுமா பண்ணோம்? அந்த நீதியின் கோபம்லாம் வரப்போற நாட்களை சொல்ல விரும்புவேன், இப்போ சொல்ல நேரம் இல்லை. இந்த ஒரு மோசமான கோபம் உங்களையும் எங்க தெரியுமா கொண்டு போகும்? 5ஆம் அதிகார வசனம் 6. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். உங்களுடைய கோபமும் என்னுடைய இப்பிரபஞ்சத்தின் கோபம் நம்முடைய இந்த அந்தகாரத்தின் விஷமுள்ள வாய்நாள் வர தெரியுமா? அது மற்றவர்களை கொன்று கொல்லும். அது கொன்று போட்டீர்கள். ஆனால் நீதிமான் வசனமாறு, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. ஆனா நீதிமான் என்ன பண்ணல? அதே கோபத்துடன் உங்கள்கிட்ட செயல்படவில்லை. இப்பிரபஞ்சத்தின் கோபத்தை காண்பிக்கிறவன் இல்ல ஒரு கிறிஸ்தவன். ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் வார்த்தைகளை கக்கிறவன் இல்ல ஒரு விசுவாசி. இப்பிரபஞ்சத்தின் வார்த்தையை விஷம் போல கக்கிட்டே இருப்பான். அது கேட்குறவங்க உள்ளத்தையும் நாசமாக்கிடும். அந்த சத்தம் எங்கெல்லாம் பிரவேசிக்குதோ அங்கெல்லாம் பிரிவனியும் சஞ்சலமும் குழப்பமும் அசமாதானமும் எல்லாம் உண்டாயிடும். இயேசுநாதரும் கோபப்பட்டாருங்க. ஒரு சாட்டி எடுத்து தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார். அந்த கோபத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு நபர்கிட்ட மாத்த கோபத்தை காண்பிக்க வேண்டும். நீதிமான் எல்லாருக்கும் கோபத்தை காண்பிக்கிறவன் கிடையாது. எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டான் கோபத்துடன். ஆனா நீதிமான் ஒருத்தங்கிட்ட மாதிரி தான் கோபத்தை காட்டுவான். யார் தெரியுமா? அது 4ஆம் அதிகார வசனம் 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு மாத்திரம் நீதிமான் கோபப்படுவான்? அவன்கிட்ட மாத்திரம்தான். ஏன்னா அவன் ஒட்டுமொத்த ஜனங்களை கொள்ளுகிறவன். அந்த நீதிமான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டான். வசனம் 6 சொல்லப்பட்டுச்சு இல்லையா? 5:6 யாருக்கிட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறது? மனுஷங்கிட்ட எதிர்ப்பு தெரிவிச்சு மனுஷன் மீது கோபம் கொண்டு மனுஷனை அழிக்கிறதுக்காக முயற்சி செய்ய மாட்டான். கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமாக கேட்கிறவன். ஆனா அவன் அட்டாக் பண்றத பிசாசை தான். அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறது மனுஷகிட்ட இல்ல, பிசாசை. ஆகிய அன்பானவர்களே, ஜீவ வார்த்தை
உங்களை மறுஜென்மம் முழுக்கினாலே இரண்டாவது பிறப்பில் பிறப்பித்த அந்த ஜீவ வார்த்தை, அந்த வார்த்தை கொண்டுதான் மறுபடியும் கர்த்தர் வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார். அந்த சிருஷ்டிப்புக்கு அடுத்த வடிவுதான் உங்களுடைய இரண்டாவது பிறப்பின் வடிவு. அதை நீங்கள் காணாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இப்பிரபஞ்சத்திற்கு அடுத்த விஷம் நிறைந்த பொல்லாத இருத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை உச்சரிப்பதனாலதான். ஆகையால் அதை உச்சரிக்க கூடாது. அதை பேசுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு ஜீவ வார்த்தையை நாம் கேட்பதில் அதிக தீவிரத்தை காண்பித்ததே ஆனால் நம்முடைய பேச்சு மாறும். இல்லை, என்னுடைய கோபம் நியாயம் என்று நீங்கள் பேசினதே ஆனால் உங்க கோபம் நியாயமா இல்லையான்றது வசனம் 20 சொல்லும். 120. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். உன்னுடைய கோபம் நியாயம் என்று நீயே நானும் பேசுறது, ஆனால் ஒன்னு புரிஞ்சுக்கணும், உன்னுடைய கோபம் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்காது. பொய்யர்களே, உன்னுடைய கோபம் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்காது. என்ன கர்த்தருடைய நீதி தெரியுமா? சில பேர் கோபப்பட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, பேசிந்தெல்லாம் சரின்றது. சரியா? அது பேசிந்தெல்லாம் சரினாக்கா ஒன்னு புரியணும், அந்த இடத்துல கோபம் வரக்கூடாது. மாறாக கர்த்தருடைய நீதி நிறைவேற வேண்டும். நீ பேசிந்தெல்லாம் சரி என்றால் அங்க கர்த்தருடைய நீதி நிறைவேறவில்லை. கோபத்தினாலே சஞ்சலமும் கண்ணீரும் அழுகையும் தான் தங்கியிருக்கிறது. என்ன தேவனுடைய நீதி என்றால் நடப்பிக்க மாட்டாதே, எர்கான் ஒர்க், விசுவாசத்தின் கிரியை, அதே வார்த்தை சொல்லப்படுகிறது அந்த இடத்துல. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் என்ன தேவன் நீதி நடப்பிப்பது என்றால் 2ஆம் வசனம் 21 23 வசனங்கள். 2:21 to 23. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். என்னால் நீதிமானாக்கப்பட்ட நீதிமன்ற வார்த்தையை கவனிங்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? 1ஆம் வசனம் 20 நம்முடைய கோபம். இந்த இடத்துல ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றினார் என்பதை கவனித்து பாருங்கள். ஆபிரகாம் கோபப்படவில்லை, எரிச்சல் அடையவில்லை, வாய்க்கு வந்த மாதிரி பேசவில்லை. ஆபிரகாம் கர்த்தருடைய நீதியை ரொம்ப சிறப்பான விதத்தில் நிறைவேற்றினான். வசனம் 21 கீழே போங்க. அப்படியே நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. விசுவாசமும் அவனுடைய கிரியையும் இணைந்து வேலை செய்தபடியால் 23 என்ன? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. அது அவனுக்கு என்ன வகை என்னப்பட்டது? தேவனை நீதி நடப்பிக்க மாட்டாது. உங்களுடைய கோபம் காரணம், உங்களுடைய என்னுடைய கோபம் இப்பிரபஞ்சத்தின் அந்த காலத்தில் வந்த வார்த்தையினால வந்தது. அது அதனால ரீல் அவுட்ங்க கூடாது. நான் பேசுறதெல்லாம் நியாயம் தர்மம்ட்டலாம். நீ பேசுறது அந்த இடத்துல பிரிவனையும் கோபமும் சண்டையும் கொண்டு வருமையானால் அது கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்ப எது கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கிறது? நீ தீவிரமாய் கேட்ட வார்த்தையை செய்வதனால. ஆபிரகாம் எதை செய்தான்? கர்த்தர் பேசினதுக்கு எதிர்ப்பு பேசவில்லை. கர்த்தர் பேசினதை தீவிரமாய் கவனித்து தன்னுடைய குமாரனை பலியிடும்படியாக குறிப்பிட்ட மலைக்கு கொண்டு போனார். அது நீதியை நடப்பிக்கும். கேட்ட வார்த்தையை செய்வதில் தான் நீதி நிறைவேறுமே தவிர கர்த்தர் நீதி தெரியுமே தவிர கர்த்தர் பேசுத ஓரங்கடியில் நீ கர்த்தர் பேசுத போல உச்சரித்திருந்தால் உன் பேச்சு கோபத்தை கொண்டு வரும், சண்டையை கொண்டு வரும், குடும்பத்தையே நாசமாக்கிடாது. உனக்குள்ளே சந்தோஷம் இருக்காது. அது உன்னுடைய இருதயத்துக்கு எடுத்து போட்டுரும். ஆகையால் நாம் பேசுவதை முதலாவது நிறுத்த தெரிந்து கொண்டு கேட்பதிலே ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பேச்சும் அந்த பேச்சிலிருந்து வருகிற கோபம்தான் உங்களுடைய என்னுடைய 2வது பிறப்புடைய காட்சி பார்க்காமல் இருக்கும். ஏன்னா உங்களுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பரத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. பரத்திலிருந்து வருகிறது பிதாவுடைய வார்த்தை ஒன்றிதான். அதான் நீங்க நான் பேசுறது எல்லாமே பரத்திலிருந்து வந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு இந்த குறி சொல்றவங்க பேச்சு மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் சொல்றதை கேளு, எந்த ஊழியக்கார பேச்சை கேட்காதீங்க அப்படி சொன்னாக்கா 7 தரம் புடமிடப்பட்ட இந்த ஜீவ வார்த்தையிலிருந்து பரத்திலிருந்து வந்த வார்த்தை தூக்கி நீங்க எங்க காவல குப்பில போட்டாலும் சரி, கொளுத்தி போட்டாலும் சரி, வார்த்தை அப்படின்னு நிற்கும். ஏன்னா இது பரத்திலிருந்து வந்தது. அது ராஜ்யங்கள் எழுப்பினாலும் சரி, ராஜாக்கள் எழுப்பினாலும் சரி, சக்கரவர்த்திகள் எழுப்பினாலும் சரி, எந்த சாம்ராஜ்யங்கள் எழும்பி கிறிஸ்தவன் கருத்து இந்த வேதாகம் இருக்கக்கூடாது என்று முயற்சி செய்து கிறிஸ்தவனை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் ஆபேல் ரத்தம் பேசினது போல இந்த ஜீவ வார்த்தை எப்போதும் நிற்கும். தான் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பழக்க முடியல நாம் இருக்கணும். உங்களை நானும் அழிக்கத்தக்கதாக நம்ம வார்த்தையை கலரி போடக்கூடாது. 3ஆம் அதிகாரம் வசனம் 6. நாவும் நெருப்புதான். நாவு என்ன? அப்ப யோசிச்சு பாருங்க.
இதுக்கு மேல நான் எதாவது சொல்லணும் பாருங்கள். ஏன் பேசுறேன், ஏன் நிதானமா பேசுறேன், வேதம் சொல்றது கொஞ்சம் கவனிங்கள். 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவ நாவு என்ன? அநீதி நிறைந்த பரலோகம் என்று சொல்லவில்லை, அநீதி நிறைந்த உலகம். ஓ, என்ன அந்த உலகம் தெரியுமா? 3:15. நான் கான்டெக்ஸ்ட்ல சொல்லுறேன் உங்களுக்கு. 3:15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற நீ ஞானமாயிராமல் பேசுறது பரத்தந்த வரல, அது வேற எங்க வந்துச்சு? லௌகீக சம்பந்தமான லௌகிக சம்பந்தமானதும். ஜென்ம சுவாபத்துக்கு முதலாவது பிறப்புன்னு சொன்ன பாருங்க, ஜென்ம சுபாவத்திற்கு அடுத்ததும். பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. பேய் எங்க இருக்கிறான்? வாயில இருக்கிறான். ஆகையால் அன்பானவர்களே, கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்கள். 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். எத்த கொளுத்துது? ஆயுசு நாட்களை கொளுத்தி போடுகிறதா இருக்கிறது. இதை வச்சுக்கின்னு கோபப்படுத்துறது இல்லாம பெருமை பேச்சுங்க வேற. கவனிச்சிங்களா? நான் பேசின்தான் நியாயம், நான் பண்ணித்தான் தர்மம்ன்ட்டு. ஏன் சும்மா வாய்க்கு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற? ஸ்கிரிப்சர் இருக்கிறது. நான் ஜீவ வார்த்தைக்கு தீவிரமாய் செவி கொடுக்கிறவன். வார்த்தையை வைத்து நீ என்னை கடிந்து கொள், நான் என்னை தலைவணங்கி நான் மன்னிப்பு கேட்க தயார். அது விட்டு போட்டு வாய்க்கு வந்த மாதிரி தேவையில்லாத அசம்ஷன்லாம் பேசக்கூடாது. புருஷனுங்களும் அது சரியா கண்டிக்கிறது தெரியுது. பேசணும்னா அவங்கள போட்டு மாடு மாதிரி அச்சு விட்டுறது பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட நீங்க மெதுவா சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன உன் பிரச்சனை, என்ன என் மீது உனக்கு இருக்கிற குற்றம் சாட்டுது, வேதத்தை எடுத்துக்கோ, சொல்லு. வார்த்தை எப்படி சொல்லிக்குது, நீங்க எப்படி பண்ணிருக்கிறீங்க, நான் கீழ்ப்படிய தயார். அது விட்டு போட்டு இப்பிரபஞ்சம் நிறைந்த இருதயமும் அக்கினி நிறைந்த நாவை வச்சுக்கு நீ தாறுமாறா பேசினா உன் வாழ்க்கையும் அழியும், என் வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும், பசங்க வாழ்க்கையும் கண்டிப்பா சுட்டரிக்கப்படும். அதனால வேதத்தை பேசுறியா பேசு, இல்லையா நீ பேசாம இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு பரலோக சந்தோஷம். நான் சொல்றேன் இந்த வார்த்தைகள், இது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இதை நாம் அனைவரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைனாக்கா உங்களுடைய கோர்ஸ் ஆஃப் லைஃப், நீ வாழத்தக்கதான கர்த்தர் குறிப்பிட்ட வாழ்க்கையை சுட்டரிக்கப்பட வேண்டியதாயிடும். 6 வாசிங்கள். 3:6. நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி. நல்லா கவனித்தீர்களா? செவியை பத்தி பேசல, அவரு நாவை பத்தி பேசப்படுது. நாவு ஒரு சின்ன அவயவம் தான். ஏனென்றால் கை காலு காது எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நாவு தான் சின்ன. எனக்கு நம்மளுக்கு 2 காது கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம் தெரியுமா? ஒன்னு அச்சுக்கினால இன்னொன்று இது கேட்கறதுக்கு. செவி கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆரம்பத்திலிருந்து கர்த்தருக்கு பிடிச்ச தெரியுமா? செவிதான். ஏன்? கர்த்தர் அங்கதான் பேச விரும்புகிறார். அங்க பேசத்தான் இருதயத்துக்கு போகும். நாவு ரொம்ப டேஞ்சர். ஏன் தெரியுமா? இருதயத்துல நாவல வருது. மருத்துக்குரிய வார்த்தை செவி வழியா இருதயத்துக்கு போகிறது. இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்த விஷம் நிறைந்த குடும்பத்தை கொளுத்தி போற வார்த்தைகள் இருதயத்திலிருந்து நாவல வருகிறது. அந்த நாவை கொஞ்சம் கிளீன் அப்சர்வ் பண்ணுங்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. 7. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. காண்டாம் இருக்கிறது கூட அடக்கிடலாம். ஒட்டுமொத்த பறவைகள், அப்போ சொல்லும்போது டைனோசர் தான் தெரியல, யாக்கோபு எழுதும் பொழுது இருந்திருக்கும். ஜுராசிக் வேர்ல்ட்ல பாக்குறோம்ல, ஃபுல் அனிமல்ஸ், பெரிய பெரிய மிருகங்கள், திமிங்கலாங்கள், எல்லாத்தையும் மனுஷன் அடக்க முடியும். அடக்கி இருக்கிறான், கண்ணில் பார்த்துருக்கிறார் அவரு. சிங்கத்துல குண்டுல போட்டு வச்சிருக்கிறாங்க. அதான் நம்ம போய் பாக்குறோம். நீர் யானை அது எங்கேயுமே ஆசைறது, அத்தையும் தூக்கி வந்து போட்டு வச்சிருக்காங்க. பாக்குற மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் வச்சிருக்கான் மனுஷன். ஒண்ணு தவிர 7-8 வாசிங்க. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. யாரால கூடாது? நன்றாக கவனிங்க. நாவை அடக்க இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்போ உங்க நாவையும் ஏன் நாவையும் அடக்க எது கூடும்? ரொம்ப தெளிவா சொல்ற
அப்போ நாவை அடுக்க முடியாதா? அடுக்க முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா அப்படித்தான் இருக்கணுமா? அப்படியே கொளுத்தப்பட்டு சாம்பல் ஆயிடு. அப்படித்தான் இருக்கணும். நீ வேற வழி இல்லை உனக்கு. நோ, அது எட்டு மூச்சிருக்கு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் நான் சும்மா இருக்கிறது. சொல்லுங்க, நாவு விஷம்ன்றது இங்க இருக்குது, அதனால தான் சொன்னேன் நான். நாவு பொல்லாங்கு நிறைந்து விஷம் நிறைந்ததா இருக்கிறது. ஏன்? அது இப்பிரபஞ்சத்திற்குரியது, அது பெய்த்தனத்துக்குரியது, முதலாவது பிறப்பாகிய ஜென்ம சுபாவத்திற்குரியது, அது இப்பிரபஞ்சத்துக்குரியது, அது எல்லாமே இங்கதான் இருக்குது. அத்தை மாத்திரம் ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னாக்கா ரெண்டாவது பிறப்பு தேவை. ஹல்லேலூயா. முதல் பிறப்புல ஒரு மனுஷனால கூடாது அது. அப்ப எந்த மனுஷனால கூடும்? ரெண்டாவது பிறப்பு பிறப்பித்தார் பாருங்க நம்முடைய பிதாவாகிய தேவன் சத்திய வார்த்தையை கொண்டு. அதுல ஆகையால் 9 ஒரு சின்ன ஒரு அட்மோனிஷனுக்காக வாசியுங்கள். அது அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எதனால? நாவில்லப்பா தம்பி, விஷம் நிறைந்த நாவுன்னு சொல்லு. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எதனால? விஷம் நிறைந்த, பொல்லாது நிறைந்த, அக்கினி நிறைந்த, நரகம் நிறைந்த நாவுனாலே பிதாவை தொழுது கொள்கிறோம். அந்த நாவு பிதாவுக்கு வானான்றாரு. அப்ப எந்த நாவு வேணும்? எந்த நாவு தேவை பிதாவுக்கு? ரெண்டாவது பிறப்பின் மனுஷனுடைய நாவு. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ரெண்டாவது பிறப்புல பிறந்தான் பாரு மனுஷன், வார்த்தையினால பிறப்பித்தாரு, வார்த்தையில வளர்ந்து வரானே, அப்படியே ஒரு வடிவில் வரான் பாரு, அவனுடைய நாவுல இருந்து வருகிற வார்த்தை, துதி, ஸ்தோத்திரம், பாடல்கள் அவருக்கு தேவை. ஏன்னா இப்ப இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற யாருமே நாவு அடக்க முடியாது. இப்பிரபஞ்சத்தின் ஜென்ம சுபாவத்திற்குரிய நாவு கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் அவ்வளோ கரெக்ட் பண்ண வேண்டியதாகுது. பொய்யாக ஆராதிக்காதீங்கன்னு ஏன் சொல்றோம்? கர்த்தருக்கு பிடிக்காது. மாயான வார்த்தைகள் வேண்டாம். கர்த்தர் அது வெறுக்கிறார். 9 அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். 10 துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. வரலாமா? என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. இருக்கலாகாது. ஒரே நாவல 2 வராது. பழைய ஜென்மம், பழைய மனுஷகிட்ட இருந்து 1 வரும், புதிய மனுஷகிட்ட இருந்து 1 தான் வரும். புதிய மனுஷகிட்ட இருந்து ஆசீர்வாதம் தான் வரும், பழைய மனுஷகிட்ட இருந்து சாபம் தான் வரும். ஆனா நீ ரெண்டுத்தையும் பண்ணிட்டு இருக்கிற. ரெண்டுமே அப்படி வர வாய்ப்பு இல்லை. புதிய மனுஷகிட்ட இருந்து துதி ஸ்தோத்திரம் வரும், பழைய மனுஷகிட்ட இருந்து சபிக்கிறது வரும். அன்னை ஒரே வாட்டி நேர ஒன்னு தான் பண்ணிட்டு இருக்கிற. பிதாவை எப்படி தொழுது கொள்ளுகிறியோ அதே போல அந்த புதிய மனுஷன் பூமியில் இருக்கிற மனுஷனை சபிக்காமல் ஆசீர்வதிப்பான். அப்படி இருக்கக்கூடாது. நான் 3வது இடத்தை போகும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல விரும்புவேன். 20 இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும். 1ஆம் அதிகார வசனம் 19, 20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இப்ப புரிஞ்சுதுங்களா? நம்ம பேசினா என்ன வரும்? கோபம் வரும். கோபம் உண்டானால் வாழ்க்கை அழியும், வாழ்க்கை சுட்டரிக்கப்படும். எல்லாமே 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதனால நம்ம கிட்ட இருக்க வேண்டிய பிரதானமான சுபாவம் என்ன? சத்தியத்தை கேட்கறது. யாருன்னா உங்களுக்கு குற்றம் சாட்டினாலும் நீங்க கேட்க வேண்டியது என்ன? சத்தியம் அப்படி சொல்லுதா? அல்ல நாம யாரையாவது குற்றம் சாட்டப்படும் பொழுது புதிய மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? யோசித்து பேசு, நீ பேசுது வார்த்தையின்படிக்கு தான் சொல்லிட்டு கொஞ்சம் கவனிச்சு அனலைஸ் பண்ணி பேசு என்றுதான் புதிய மனுஷனுடைய தாத்பரியம். புதுசாக்குறான் பாருங்க அவனுடையது. அவன் பேசாம இருக்க மாட்டான், நிச்சயமாய் பேசுவான். ஆனா அவன் பேசினாக்கா நீதி விளங்கணும். வசனம் இருந்து சொல்றது போல மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய அந்த ஆகையால்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஆகையால், ஆகையால் உங்க நாவு, உங்களுடைய இருதயம், உங்களுடைய வார்த்தை, அதன் வருகிற கோபம் எல்லாம் எங்க தெரியுமா புறப்பட்டு வந்தது? 21ல. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், எல்லாவித அழுக்கையும், கொடிய துர்குணத்தையும் விட்டு. நல்லா கவனிக்கணும். அழுக்கு, இந்த துர்குணம் மாற்றினால் ஒழிய நீங்கள் நானும் புதிய மனுஷனை பார்க்க முடியாது. வசனம் 18ல 2வதாக பிறந்தான் தெரியுமா? அந்த புதிய மனுஷன் தெரியணும்னாக்கா அழுக்கு மாறணும். முன்னாடி தெரியணும்னாக்கா உள்ள இருக்கிற தங்கம் தெரியணும்னாக்கா அது மேல இருக்கிற ஒட்டுமொத்த அழுக்கு மாறணும். அழுக்கையும் துர்குணத்தையும் எல்லா பழைய மனுஷனுக்கு அடுத்த விஷயங்கள் புதிய மனுஷன் மூடி இருக்கிறது.
அதை கழட்டி போடுன்றாரு, ஒளித்து போடுன்றாரு, எடுத்து போடு. அப்பதான் உனக்கு தெரியும் உன்னை பத்தி, நீ உன்னை கிளீனா பார்க்கலாம். அப்பதான் வசனம் 25 சொல்ற பாரதி, வசனத்தை ஒத்து பார்க்கிறவனாய். அதை பார்க்க கண்ணாடியில உன் உள்ளான மனுஷன் தெளிவா தெரியுவான். இப்போ கண்ணாடி தெரியல, கண்ணாடியே மூடப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷன் மூடப்பட்டிருக்கிறான். ஏன்? அழுக்கும் துர்குணமும் பழைய மனுஷன் புதிய மனுஷனை மூடி இருக்கிறதுனால உள்ள இருக்கிற புதிய மனுஷன் தெரிய மாட்டேன்றான். உங்களை என்னைய பார்க்கும்போது எப்படி தெரியுது? பழைய மனுஷன் தான் தெரியும். பார்க்கும்போது ஒரே பழைய மனுஷன் தான். ஏன்னா பேச்சு எல்லாமே அந்த துர்குணத்துல இருந்து, அழுக்குல இருந்து வந்தது. எல்லாம் அழுக்கு வார்த்தை, துர்குண வார்த்தை. சத்குணங்களுக்கு அடுத்த காரியங்கள் ஒண்ணும் இல்லை. பரத்துக்குரிய விஷயங்கள் அதுல ஒண்ணுமே கிடையாது. நீ பேசுறதுல பரத்துக்குரிய, பரலோக ராஜ்யத்துக்குரிய, வரப்போகிற புதிய சிருஷ்டிப்புக்கு அடுத்த ஒரு விஷயமும் அதுல இல்லை. இருக்கிறது எல்லாமே அழுக்கு தான், கந்தை தான். அதனால உன் வேலை ஏன் வேலை என்ன? ஃபர்ஸ்ட் அந்த அழுக்கு எல்லாத்தையும் துர்குணத்தையும் ஒழிச்சு போடுன்றாரு, எடுத்து போடு, சுத்தம் பண்ணிக்கோன்றாரு. எப்படி சுத்தம் பண்றது? 4ஆம் அதிகாரம் 8-9. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். ஏன்னா அப்படி அந்த அழுக்கு இருக்குதாங்க, அந்த அளவுக்கு துர்குணம் நிறைந்திருக்கிறது. அதை பார்த்து உனக்கு சந்தோஷமா? அப்படி உச்சரித்து பேசியது மற்றவங்களோட வாழ்க்கையை சுட்டரிப்பது, உன் வாழ்க்கையை சுட்டரிச்சு கொள்றது உனக்கு அவ்வளவு இன்பமா? அத கீழே சொல்றாரு, உங்கள் நகைப்பு அந்த அழுக்குல இருந்து வருகிற நகைப்பு உங்களுக்கு வேண்டாம். பழைய மனுஷகிட்ட இருந்து வருகிற அந்த ஒரு நகைப்பு, மற்றவங்களை மட்டுப்படுத்தி சிரிக்கிற அந்த சிரிப்பு வேண்டாம். ஆகையால் உங்கள் நகை துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. பழைய மனுஷகிட்ட இருந்து வர சந்தோஷம் நமக்கு வேண்டாம். குடி, போதை, தாறுமாறா பேசுறது, இப்பிரபஞ்சத்தின் காட்சிகளை பார்க்கறது, பழைய மனுஷனுடைய சந்தோஷத்தை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டாம். அதெல்லாம் பழைய மனுஷ சந்தோஷங்க. உனக்கு கொடுத்த மனைவி கிட்ட நீ சந்தோஷமா இல்லாம இருக்குங்க பார்க்கணும், நீ சந்தோஷமா இருக்கிறது பழைய மனுஷன புத்தி. அது அப்படியே சந்தோஷப்படணும். அத்தர அது நெஞ்சு நீ அழுணும், நீ துக்கம் கொண்டு மார்பிள் அடிக்கணும், व्यसனப்படணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணுக்கா, என்ன வார்த்தை சிம்பிளா சொல்லலாம்? மனம் திரும்பு. இப்போ வசனம் 21, 1ஆம் வசனம் 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆத்துமா ரட்சிக்கிறது. அப்ப நம்ம எதை பார்க்கணும்? வசந்த பார்த்தா எதை தெரியும்? எனக்கு வாசித்த வசந்த பதில் சொன்னா நான் முடிச்சிடறேன். 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு, அதாவது நம்முடைய பாவமாற இருக்கிற நிலையை கண்டு மனசாப்பட்டு பரிதபித்து விட்டுட்டு, 4 வாசம் பாருங்க, அந்த மாதிரி விட்டுட்டு அடுத்து என்ன? உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். யார் நம்ம உள்ளத்துல நாட்டிந்து செடி போல வார்த்தையை, வசனம் 18 என்ன? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிப்புகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். நம்மள சத்திய வசனத்தை நாட்டிந்து யாரு? ஜோதிகளின் பிதா. வசனம் 18. இப்ப வசனம் 21. நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை. உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது என்ன? அப்ப எது நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்காது? மனுஷனுடைய கோபம் மேல 19. புரியுதா? அதனால வாய்த்து மாத்திரம் பேசிக்கின்னு அது ரட்சிப்புக்கு எதுவா இல்லாத வார்த்தைகளை உச்சரிக்கிறத நாம நிறுத்துவது ரொம்ப நல்லது. உங்க மேல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப மதிப்பு முறை என்ன தெரியுமா? வசனம் 21 வாசிங்க. இது காம்ப்ளிமெண்டரி. ஓகே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப சாந்தமாய் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறதா இருக்கிறபடியால் தான் எனக்கு உங்களை பத்தி ரொம்ப பெரிய மதிப்பு மரியாதை. என்ன பேச நீங்க சாந்தமாய் அதை அங்கீகரிக்கிறீர்கள். ஏன்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கோபப்படுறது கிடையாது, வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க உங்க வார்த்தையை போடுறது கிடையாது. கர்த்தர் சொல்லிந்தோட அது அப்படி அல்ல, அது இப்படி என்று நீங்க உங்களுடைய அந்த காலத்துக்கு அடுத்த வார்த்தையை எடுத்து சொல்வது கிடையாது. அதனால நீங்கள் நானும் வந்தா இந்த இடத்துல யாருக்கு முதல் ஸ்தானம்? கர்த்தரிடந்து புறப்பட்டு வருகிற கர்த்தரோட வார்த்தைக்கும் அவருக்கும் தான். சாந்தமாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பேசாத, எதிர்ப்பு தெரிவிக்காத, கோபம் அடையாத,
பள்ளி அந்த வார்த்தையும் ஆத்துமாக்களை ரட்சிக்கத்தக்கதாக நீ எப்ப மனஸ்தாபப்பட்டு இடம் கொடுக்குறியோ அங்க சொல்லப்படுற துர்குணம், அழுக்கு, எல்லா விஷயத்தையும் ஜீவ வார்த்தை சுத்திகரிக்கும். ஆண்டவர் இயேசுநாதருடைய ஜெபத்தை கவனித்தீர்களா? 17வது யோவான் சுவிசேஷத்துல 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எது நம்மை பரிசுத்தமாக்குறது? அப்ப நம்மை சுத்திகரிக்கன்னு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மனஸ்தாபப்பட்ட பாவம் என்று நீ அழுது புலம்பு, ஜீவ வார்த்தைக்கு நீ செவி கொடுத்ததே ஆனால் கர்த்தர்கிடந்து புறப்பட்டு வருகிற ஜீவ வார்த்தை உன் ஆத்துமாவை ரட்சித்து அழுக்கு கந்தையான அலங்கோலமான காரியத்தை சுத்திகரிக்கும். வாய்க்கு வந்த மாதிரி பேசுறவங்களுக்கு காது கொடுத்து கேட்கிற மனம் இருக்காது. 15ஆம் அதிகாரம் அதே யோவான் சுவிசேஷம். சின்ன ஹிண்ட் தான் இருக்கு தருகிறேன். 3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். எதனால் நீங்கள் சுத்தமானீர்கள்? எதனால் நீங்கள் சுத்தமானீர்கள்? என்னுடைய வார்த்தையினாலும் நான் உங்களுக்கு கொடுத்த உபதேசத்தினால் பரத்திலிருந்து வந்த கிறிஸ்துவுக்கு அடுத்த கிறிஸ்துவ போல இருக்கிற வார்த்தைகள் உங்களையும் என்னையும் அழகாக சுத்திகரித்து கழுவி பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்ப புதிய மனுஷன் எங்க இருக்கிறான்? எது புதிய மனுஷன்? ஒன்னும் தெரியல. ஆனா ஒண்ணு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்க புதிய மனுஷனை நீங்கள் நானும் பார்க்காமல் இருப்பதற்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற அழுக்கு கந்தையான இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்த பேச்சு. அது கோபத்தை, வாக்குவாதத்தை, பிரிவினையை, சண்டையை, அசமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையை கொளுத்தி போடுற ஒரு நரகாக்கியின் இருந்த விஷமா இருக்கிறபடியால் ஜீவ வார்த்தை நம்முடைய உள்ளான மனுஷனை காண்பிப்பதற்கு ரொம்ப பெரிய தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டு போக வேண்டிய முதலாவது விஷயமே சத்தியமுள்ள வார்த்தை உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி புதிய மனுஷனை காண்பிக்கத்தக்கதாக பழைய மனுஷனுக்கு அடுத்த பேச்சு இருதயத்தை நாம் கலட்டி போடுவதற்கு ரொம்ப தீவிரமாய் முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பணும். எது பாவம் கர்த்தர் சொன்னா சொல்லிட்டே இருக்கணும். கன்ஃபரண்ட் இட், டினவுன்ஸ் இட். கர்த்தர் எதெல்லாம் பாவம் சொன்னார் அதை சொல்றதுக்கு மறுக்கிற ஆட்கள் சில பேர் இருப்பாங்க பாருங்க. சில பேர் குடியில பிரியமா இருக்கிறவங்க குடி தப்புன்னு சொல்லவே மாட்டான். ஆனால் வேத வாக்கியம் சொல்லியிருக்கோம். வேசி செய்கிறவனுக்கு வேசித்தனை தப்புன்னு சொல்ல மாட்டான். வேதவாசனை வேசி தப்புன்னு சொல்லியிருக்கோம். சபிக்கிறவனுக்கு தப்புன்னு வேதவாசனை சொல்லியிருக்கோம். அவன் அதை தப்புன்னு ஏற்றுக்க மாட்டான். அவனுக்கு எது ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறானோ அதை ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் நான் இங்கே எதிராக சொல்லப்படுறது அதை நம்ம ஒத்துக்குன்னு அதை சொல்லிதான் ஆக வேண்டும். நாம் அதை செஞ்சாலும் அது சொல்ற பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது தப்பு இது அப்படின்னு. ஏன் பரத்திலிருந்து வந்த வேத வாக்கியம் இப்படி சொல்லியிருக்க, அந்த காலத்துலேருந்து என் வாயில இந்த வார்த்தை வந்திருக்குது, தப்பு தான் இது அப்படின்னு. Hallelujah. Stand up for Jesus, ye soldiers of the cross. Lift high his royal banner, it must not suffer loss. From victory unto victory, his army shall he lead, till every foe is vanquished, and Christ is Lord indeed. Stand up.